வணக்கம். கார்த்திகா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. என்னுடைய லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு கிடைக்கணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா கேரட் எக் ரைஸ் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஆனால் டேஸ்டியாக எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில். ஒரு நாளைக்கு நீங்கள் லேட்டாக எழுந்திரிச்சிட்டிங்க, டக்குன்னு ஏதாவது லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணோன்னா போதும், சும்மா ஒரு கேரட் இருந்தால் போதும், அந்த பக்கம் ரைஸ் வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு எக்கை வச்சு டக்குன்னு நீங்கள் கேரட் ரைஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுங்க. கேரட், சின்ன வெங்காயம், முட்டை, கடுகு, உடைத்த உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், காய்ந்த மிளகாய், பூண்டு, எண்ணெய், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க. அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நான் 1 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்க போகிறேன். நம்ம பெப்பர் பவுடர் வேறு சேர்க்க போகிறோம், அதனால் பச்சை மிளகா ஒன்று போதுமானது. கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். அடுத்து பொடி பொடியாக நறுக்கின 4லேருந்து 5 பல் பூண்டை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 12லேருந்து 15 குட்டி வெங்காயம், சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வெங்காயம் சுருள வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கிடுவோம். வதக்கினதுக்கப்புறமா நான் மீடியம் சைஸ் கேரட் 2 கேரட் துருக்கி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ங்க இது. ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம். அந்த பக்கம் நம்ம ரைஸ் வச்சுட்டு ரைஸ் வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் இதை ரெடி பண்ணிடலாம். லேட்டாக எந்திரிக்கிறாங்கன்னா டக்குன்னு இதை லஞ்ச் பாக்ஸ்க்கு ஹெல்த்தியாக சமைச்சு கொடுத்தோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும் உங்களுக்கு. நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி நிறையா ஊற்றிடக்கூடாது, பிகாஸ் நம்ம கேரட்டை துருவி தான் சேர்த்துருக்கோம். நிறையா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். இந்த மாதிரி தண்ணி ஒரு 1/4 கப் அளவுக்கு ஊற்றணும், அப்படி இல்லைன்னா தண்ணி தெளித்து தாங்க விடணும். அப்போ தான் நமக்கு அவுட்புட் உதிரியாக கிடைக்கும். இப்போ மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வேக விட்டுருவோம். 2 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கரெக்டாக இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி கேரட் எவ்வளோ அளவில் வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், கேரட் நல்லா வெந்திருக்கு, தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆயிடுச்சு, நல்லா உதிராக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம எக்கை சேர்த்துடலாம். கேரட்டை ஓரமாக தள்ளிட்டு இடையில சென்ட்ரலில் நம்ம நான் 2 எக்கு சேர்க்க போகிறேங்க. உங்களுக்கு எக் ஜாஸ்தி வேணும் கேரட்டை விட அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் எக் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். எக்கு சேர்த்ததுக்கப்புறம் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்க்க போகிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்க போகிறேன். இந்த பெப்பர் பவுடரும் மஞ்சள் தூளும் சேர்க்க மறந்துடாதீங்க, கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா லஞ்ச் பாக்ஸை மதியானம் பசங்க ஓப்பன் பண்ணும்போது அந்த எக்கோட ஸ்மெல் இருக்குங்க, அது இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த பெப்பர் பவுடரும் மஞ்சள் தூளும் போட்டால் நல்லாயிருக்கும். இந்த எக்கை நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி கிளறி விடுங்க. கிளறினதுக்கப்புறம் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நம்ம கேரட்டோடு சேர்ந்து நல்லா கிளறி விட்டுருவோம். இப்போ ரைஸ் வேறு ஆட் பண்ண போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி சால்ட்டை சேர்த்து நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி எக்கும் கேரட்டும் கலந்து உதிராக வர அளவுக்கு நம்ம வதக்கிடுவோம். வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு ரைஸை போட்டு நல்லா வதக்கிடலாம். இது ஃபுல்லாக எல்லாம் கிளறிட்டு எப்படி இருக்குன்னு அவுட்புட் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், சூப்பராக இந்த மாதிரி நான் கிளறிட்டேன். கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், தயாராகிடுச்சு. சுட சுட ருசியான ஹெல்தியான கேரட் அண்ட் எக் ரைஸ் தயாராகிடுச்சுங்க. இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம். ஒரு மனசு திருப்தியும் இருக்கும், ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோன்னு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாக்கா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட நியூ வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.